ஜாலியாக பேசலான்னு வந்தா என் தலைவர் எஸ்டிஆர் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. அவர் முன்னாடி என்ன பேசுறது? ஏன்னா அவர் கூட தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ஆக்ஷனில் வேட்டை மன்னன். சார் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் கை வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகாது, உங்கள் பேரை கொஞ்சமாவது காப்பாற்றுவேன். நம்ம ஜாலியாக ஓரமாக உட்காந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதை புரிஞ்சதுக்கு ஒரு டைலாக்கு நெல்சன். யாரை நெல்சன்? அந்த உன் வேலை தானே இது, முருகாவா? சரி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிஷோர் சார், ஆர்யா சார். ஆர்யா சார் உங்கள் படத்தில் நடிக்கலை, பட் உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ. நான் வாய்ப்பு கொடுத்த ஆனந்த், சேதண்ணன், முருகா அண்ணன், இந்த டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தான அண்ணன் டீமில் சேர்ந்ததுனால ஒரு பெரிய காம்படிஷன், அந்த வண்டியில் ஏறவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது சமையல்காரன் சமைக்கும் போது பிரிச்சுக்குவாங்கல்ல, இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதும் போது பிரிச்சுக்குவாங்க. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னா சேதனை கை தூக்கிடுவாப்புல, ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு தம்பின்னா மாறண்ண கை தூக்கிடுவாப்புல, ஓ நானும் இருக்கேன்ட்டு. அந்த மாதிரி டீம் எல்லாமே பிரிச்சுக்குவாங்க. இந்த வண்டியில் நம்ம எப்படி ஏறி உட்கார முடியும்? அப்படியும் கஷ்டப்பட்டு ஏறி சீட்டில் உக்காந்துட்டேன். ஏன்னா அண்ணன் படத்தில் நடிச்சாதான் கொஞ்சம் காமெடி நல்லா இருக்கும். இதை வச்சு ஒரு இன்னும் 4-5 படம் கிடைக்கும். என்னடா கரெக்ட் பண்ண, நம்ம படம் இதுல ஓடும், வேற வழி இல்லையே. நிகழ்கள் ரவி போதுமா? சரி சரி, நான் முடிச்சிடுறேன். நிகழ்கள் ரவி சார், உங்களுக்கு தமிழ் சினிமா, பொருள் சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு சார். இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எல்லா படத்துலையும் அவங்களை போடுவாங்க. வித் சூப்பர் ஆர்டிஸ்ட் கஸ்தூரி மேடம். உங்களை கேட்டாலே அந்த என்ன படம் ப்ரொடியூசர் பாட்டு ஒன்று வருமே, அந்தியில் அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். யாஷிகானந்த் இன்ஸ்டா குயின், நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கீங்க, ஹாட்டா நல்லா தான் இருக்கு. பார்த்தியா ஏதாவது இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கை தட்டுறாங்க. தீபக் சார் கேமராமேன் ரொம்ப நன்றி. சந்தான அண்ணன், அடுத்து தலைவன் கூட நடிக்கிறீங்க, என்ன எல்லாரும் கூடயும் நடிக்கிறீங்க. ஏன்னா இந்தமாதிரி நீங்கள் நடிக்கணும். நீங்கள் நடித்தாதான் ஒரு டீம் ஒர்க் பெருசாக இருக்கும் உங்களுது. உங்கள் கூட நாங்களும் அப்படியே ஓரமாக வந்து நேரில் வந்து நின்று ஓடிடுவோம் நாங்கள். தேங்க்யூ, நன்றி. Thank you so much. I want to start with the captain of the ship, that is Premanand sir. So thank you so much. Actually one குட்டி ஸ்டோரி இருக்கு. நான் நடிக்க ஆரம்பித்த உடனே had done a small scene in இனிமை இப்படி தான் with சந்தானம் sir. He was my first co-actor. ஸோ அவங்கள தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் 10th இருக்கும் போது, அண்ட் கரெக்ட்லி கட் to 7 years back. Now I'm working with him and ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. I want to thank STR sir, Talaivar, for being here, and I want to thank Arya sir for the production. And அவங்க யோசிச்சாங்க இந்த மாதிரி ஒரு படத்தில் I should be there. லைக் அவங்க சொன்ன மாதிரி பேய் படம்ல பேய் இருக்கா இல்லையா, நான் கண்டிப்பாக இருப்பேன். And I want to also thank Madan, because அவங்க எல்லா டைமும் வந்து he was making sure everything goes well on the set, and நிறையா வந்து அவங்க பார்த்துருக்காங்க. கிங்ஸ்லி சார் அண்ட் மாறன் சார் அண்ட் கஸ்தூரி மேம் அண்ட் மோகன் சார், உங்களோட தான் என்னோட மெஜாரிட்டி டைம் பாஸ். அண்ட் வில் பி லைக் ஃபுல் ஜாலியாக ஏதாச்சும் ஜோக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் வந்து என்டர்டெய்னிங்காக போச்சு. And I really had a good time shooting with everybody. Thank you so much for giving me this opportunity. And kandipa in the padam vandu na dilukku duttu paatha theater la, and I was so stunned and I really loved it. So I am part of it. So enakku romba sandosham. Kandipa theater la parunga and don't support piracy. See you. Love you guys. Bye. Na vandu actually I must thank from my bottom of my heart to our hero Sandhanam and the producer Mr. Arya, co-producer Kishore, and the director Premanand avர்களே, for giving me a
very good opportunity to act in this movie. அதாவது வந்து ஹீரோவாக பண்ணியாச்சு, கேரக்டர் பண்ணியாச்சு, வில்லன் பண்ணியாச்சு. ஒரு காமெடி லைன் அது வரைக்கும் பண்ணதில்லை நினச்சிட்டு இருந்தப்போ டிக்கி லோனான ஒரு படத்தில் நம்ம கார்த்திக் யோகியான் சந்தானம் சார் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து, அது மூலமாக வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்து, அதாவது நெருங்கல் ரவி வந்து காமெடி பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்குது, எப்படி சார் சார் அவர் சீரியஸாக ஆக்ட் பண்ணுவார், எப்படி சார் என்ன சார் பிரமாணம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது காரணம் மிஸ்டர் சந்தானம் சார். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் பிரேமானந்த் அந்த சந்தானம் சார் தே கேவ் எ வெரி ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர். மெக்டவுஸ் அப்படின்னு ஒரு கேப்டன், ஷிப் கேப்டன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேனாட் ஃபர்கெட் திஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து இந்த காமெடி அப்படின்றது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேட்டரில் படம் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்கா, காமெடி நல்லா இருக்கா, இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் கமெண்ட் அடிப்பாங்க. ஆனால் ரியலாக நடிக்கும்போது ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்ற சாதாரண விஷயமே கிடையாது. வெரி டஃப்பான பார்த்து சந்தானம் சார்லாம் பண்ணுறாருன்னா அதெல்லாம் கேஷுவலாக, அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்டு. ஸோ ஜஸ்ட் அவர் டைலாக் பேசினாலே அந்த டைமிங்கில் யாராக இருந்தாலும் சிரிச்சிருவாங்க அந்த மாதிரி. ஸோ ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சது, ஸ்கிரிப்டை கொடுத்தோன்னா பிரேமானது கொடுப்பாரு, டைலாக்ஸ் இருக்கும், இதை எப்படி பேசலாம், இதை வந்து இந்த மாடுலேஷனில் பேசலாமா, அந்த மாடுலேஷன் பேசலாமா, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கணும், எங்கே டைமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கு. ஒரு காமெடி பண்ணுறதுனா சாதாரண விஷயம். மற்ற கேரக்டர் ரோல் பண்ணுறது, ஒரு ஹீரோ பண்ணுறது, ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்ற போது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைனா வந்து அந்த கேரக்டர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் காமெடி மட்டும் அவங்களை ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா அது ரொம்ப பயங்கர பிரத்யேக பண்ணும், கஷ்டப்படணும். ஸோ அது வந்து நம்ம மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோன்னா கூட இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு செஞ்சுருவாங்க நம்மளை. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தில் நடித்தேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து கேமரா தீபக் சார், தீபக் பாடி, அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம், அவங்க அப்பாவோட கேமராவில் இது ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தீபக் சார் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுக்கு எந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணி அற்புதம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடிட்டிங் பரத் சார் ஃபேண்டாஸ்டிக், ஹஸ் டன் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அண்ட் ரொம்ப டஃப்பான எடிட்டிங் இந்த படம் வந்து. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், டோட்டல் ஸ்டோரியை வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது அருமையாக எடிட் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஷிப்பு பேக்ரவுண்டு அண்ட் ஐலாண்டு இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீ எல்லாம் போட்டு, அதாவது செட்டை வந்து பயங்கர ஒரு ஹாரர் செட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் மோகன் சார். ஓகே, ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. உங்களோட எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வெரி நைஸ் டு யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். மனம் நிறைந்த நன்றிகள், ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். இந்த படத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதலாளி ஆர்யா அவர்களே, சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே, ரெண்டு பேருக்கும் ரியலி ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். படத்துல மட்டும் இல்லாம எனக்கு இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனையெல்லாம் வந்தது. அந்த பிரச்சனை போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல, அங்க பாருங்களேன், அவர் சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்களேன், அதே மாதிரி சிரிச்சுட்டே தான் அதையும் ஹேண்டில் பண்ணாரு. ஸோ யோர் ஸ்ட்ரென்த் வாஸ் மை ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது உங்களோட ஹீரோ, எல்லாரோட ஹீரோ, என்னோட பிகெஸ்ட். நிஜமா சொல்றேன், உங்களுக்குலாம் நீங்களாம் வந்து 90s கிட்ஸ் 2000 கிட்ஸா இருப்பீங்க. அதனால எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. நான்லாம் லொல்லு சபா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஃபேனு. அப்பலேருந்து அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஹியூமிலிட்டி, டவுன் டு எர்த்னஸ் மாறவே இல்லை. சந்தானம் சாரோட இது ஐ ஒர்க்ட் வித் ஹிம் பிஃபோர், பட் இந்த படத்துல அவரோட எனக்கு நிறைய காம்பினேஷன். அதுல நான் பார்த்து நான் உங்களுக்கு நிஜமா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது, பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க. அந்த மனுஷன் எப்ப தூங்குனாரு எப்ப எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நைட் அண்ட் டே நாங்க ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பாரு. நாங்க முடிச்சு எங்க காம்பினேஷன் முடிச்சு போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துட்டே இருப்பாரு. இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்ல சந்தானத்தை வந்து வியக்கிறதா
அப்படின்னு தெரியல. ஸோ ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவரு. காமெடி பண்றது உலகத்திலேயே நான் வந்து முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியா நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஐயோ, காமெடியா நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமால கிடையவே கிடையாது. ஐ நோ த டிஃபிகல்ட்டி வென் த்ரூ, கண்ணால பார்த்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட்ஸ் யூ கேவ். எனக்கு ஃபர்ஸ்ட் காமெடி ரோல். ஸோ நீங்க கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகேன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆனந்த் சார், பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன். பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு. சொல்லும் பொழுது நீங்க சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, எனக்கு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது வந்து சீன்ல மட்டும்தான் அம்மா, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அலப்பற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு. ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் அந்த கதையை நான் கேட்கும்போது சிரிச்சுட்டே இருந்தேன். நீங்க பார்க்கும்போது சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. இந்த படத்துல அவர் போட்டது குண்டு இல்ல, நான் தான் வந்து கவர்ச்சி பாம் பிளஸ் கவர்ச்சி மாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்ஸ், இட் வாஸ் ஃபன். யுவர் டீம் அப்பா பயங்கர டஃப் ஆடியன்ஸ். நீங்க எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்றீங்க. 3 நிமிஷம் தான், தயவு செஞ்சு என்ன துரத்தாதீங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, டைரக்ஷன் டீம்ல ஐ ஹாவ் டு தேங்க் பிரேமானந்த் சாரோட இன்னொரு அவருக்கு இந்த விஷ்ணு பரமாத்மா மாதிரி 4 கைகள் இருக்கிறாங்க. ஸோ முருகன் சார், சேது சார், சண்முகம் சார் அண்ட் ஏடிஸ் தனேஷ், அபி, விவேகா, சதீஷ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா அவங்க க்ரூஸ்ல ஒரு ஷூட்டிங் எடுத்தோம். க்ரூஸ்ல எல்லாரும் ஜாலியா அங்கங்க போயிடுவாங்க. அங்க வேற எல்லாமே அன்லிமிட்டடா இருக்குமா, யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்றது அப்படிங்கறத ஒரு இதுவா பண்ணாங்க. அந்த இடத்துல பிக்கஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னா மதன், பிரபா, சூர்யா, ஜஸ்ட் absolutely great work. The real heroes behind a movie அப்படின்னு சொன்னா உங்களை சொல்லணும். Thank you so much. Afro, awesome. I'm hearing you for a movie for the first time. Big fan of your work. ரெடின், மாறன், உங்களுடைய அலப்பறைகளை வந்து இவங்களோட தான் எனக்கு. ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவுல நாங்க உட்கார்ந்துருப்போம். ரெடினுக்கு எப்பவுமே பாவம், அப்பதான் புதுசா கல்யாணம் வர இருந்தது. அவர் வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டே இருப்பாரு. என்ன அவசரம் மாறன் சொல்லிட்டே இருப்பாரு. நடுவுல நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். யாஷிகா, கீதிகா, யாஷிகா அழகான பெண்கள். இந்த அழகான பெண்களுக்கு நடுவுல என்ன வச்சு எல்லா ஷாட்லயும் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதனால பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்கிரீன். தீபக் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்றேன். அன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிங்க, இன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். நீங்க சொல்லுங்க, எனக்கு என் முகம் பிடிச்சது. தேங்க்யூ சோ மச் தீபக். மோகன் சார், என் வீட்டில் விளக்கேற்றி வைத்த தெய்வமே, இஃப் யூ நோ யூ நோ, அது அவரோட இன்சைட் ஜோக். எவ்ரி ஒன், நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹேவன்ட் மிஸ்ட் எனி ஒன். ஸோ கோயிங் டு கம் டு எவ்ரிபடிஸ் forever crush, forever thug, STR. இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இத வந்து பர்டிகுலர்லி ஓயா பிகெஸ்ட் ரஷ். ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா பிரஸ் எல்லாரும் இங்க ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பி. ஸோ இதை நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பைட்டா இருக்கும். STR பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர அட்மைரர் ஆஃப் STR. நாட் ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் மூவிஸ். அவர் மூவிஸை பத்தி நான் அவர்கிட்டயே நிறைய சொல்லியிருக்கேன். பட் அதை தாண்டி honest to the core, what you see is what you get. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற அந்த விஷயம் தெரியவே தெரியாது. இதுதான் அவரோட நிஜ முகம். அந்த முகம் அப்பப்போ ஹேர் ஸ்டைல்லாம் மாறிட்டு இருக்கும். பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேம், ஆனஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவரை பத்தி வெளியா 4 பேர் 4 விதமா பேசுறாங்கல்ல, ஆனா அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும். ரொம்ப நாளாச்சு பேசி STR, இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும். ஓகேவா? ஆல்ரைட், தேங்க்ஸ். ஓகே गाइस, அவ்வளவுதான்.
பத்தி ரெண்டே விஷயம் சொல்றேன். எனக்கு வந்து செம்ம டிப்ரெஷனா இருக்கும்போது இந்த படத்துக்கு டப்பிங்க்கு கூப்பிட்டாங்க. நானே அப்படின்னு இருந்தேனா, படம் டப்பிங் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. பயங்கர சிரிச்சுக்கிட்டே ரவி சார் அலப்புற அழிச்சாட்டே பண்ணியிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன், இன்னும் இங்க வராதவங்க நிறைய பேர். ஜிவிஎம், ஓ மை காட், ஜிவிஎம் நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. எல்லாத்தையும் டப்பிங்ல நான் பார்த்துட்டேன். இப்ப எப்படி இருந்தாலும் நீங்க கவலைப்படாம ரெவ்யூவையே கலாச்சிருக்கிறாங்க. ரெவ்யூவை பத்தி கவலைப்படாம, சிஎஸ்கேவும் இல்ல, அந்த கவலையும் தெரியாம, வேற எந்த பிரச்சனையும் இல்லாம சம்மருக்கு அப்படியே எல்லா கவலையும் வெளியே வச்சுட்டு முழுக்க சிரிக்கலாம். அந்த சிரிப்பு தான் நீங்க எல்லாரும் கொடுக்கிற ஒரு பிகஸ்ட் பிரைஸா இருக்கும், எல்லாரும் ஒரு பரிசா இருக்கும். அந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? Thank you so much. I love you all. You've been a great audience. Endangered Kudiyarkum. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே, ஆதாப், சஸ்ரீ அகால். இந்த ஈவினிங் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். I'm very thankful to be part of this film. எல்லாருக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Especially SNT. The passion, the dedication you gave towards the cinema and for this film, it's really inspiring. Okay, now quiet. Let me tell you which nobody tells you, okay? So when SNT enters on the set, he becomes a producer, he becomes a director, he becomes a writer, he becomes a choreographer. He actually writes and make sure that all the lines and scenes are perfect. And when I get a goosebumps when I saw him shooting continuously for 20 hours without taking a break. So yes, it's very inspiring for everyone. And our sweet director Anand sir, he's such a calmest, I would say. Whenever the situation gets difficult and I ask, sir, now what is going to happen? He told me, don't worry, chill, everything will be all right. Yes. Okay. So we all have a great bonding with each other. And we really have put so much of effort in this film and too much of hard work. We have got lots of allergies and painless nights, of course. And I'm so thrilled to work with all these such great actors and directors like GVM sir, Muttarajan sir, Silva Raghavan and everyone. And from the bottom of my heart, I have a huge love and respect for whole team, for crew, for technician, and especially for media. Today you guys are here to support us, to give us courage with lots of passion. And in this film, you will definitely see lots of comedy, fight, emotions, a beautiful transition, and I'm damn sure it's gonna be hit. And you guys will love it, you guys will laugh it, and you guys will enjoy it. So I would say, Kandipa, theater ke family oda vandu movie parunga. Looking forward for 16th May. Thank you. Have a great evening. Eric Entertainment, Venkat sir. சந்தானம் சார் இந்த படம் சொன்னோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா. பிரேம் வந்து ஒரு இப்போ வந்து அவர் சொல்கிறாருல காமெடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னெலாம் சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட கதை கேட்க போகும்போது என்னதான் இவங்க வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே 3 பார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் அவர் சொன்ன அந்த கதையாக அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் கேட்டோன்னா அவர்கிட்ட சொன்னது வந்து நான் வந்து என்னென்னா, இது நீ வந்து சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக பண்ணிங்கன்னா ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ஹீ டுக் இஸ் டைம். அது ஸ்கிரிப்டாக பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் பெருசாக இருந்தது. ஸோ அந்த இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் வைஸும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ நான் வந்து வெங்கட் சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி
சார் இந்த மாதிரி சந்தான சார் பண்ணுறோம் சார், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்ட் பெரிய பட்ஜெட் அப்படிங்க. சரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படி, ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லை சார் சந்தான சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நீங்கள் தீர்த்தா தான் அவருக்கு வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அப்படியா அப்படின்னாரு. ஓகேப்பா என்னப்பா பிரச்சனை சொன்னா, இது படம் பட்ஜெட்டோட பெருசா இருக்கப்பா அப்படின்னாரு. அப்புறம் வந்து அது கூட இல்லாம அதுவும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல நீங்க பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி நான் அனுப்புறேன். மிஸ்டர் கிஷோர் சார் எங்க இருக்காரு சார்? வாங்க மேல வாங்க. இவரை அனுப்புறேன், இவரை நீங்க சமாளிச்சீங்கன்னா நீங்க படம் எடுத்துடலாம் அப்படின்னாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட பார்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேமை மீட் பண்ணது, சந்தானம் சாரை மீட் பண்ணது, இவங்க 2 பேரையும் கிஷோர்ட்ட ஒப்படைச்சது தான் எனக்கு தெரியும். அவ்வளோதான் என்னோட பார்ட். இதில் மீதி வந்து அவங்க வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். அதில் மத கருத்தை கிடையாது. ஸோ ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு 1 வீக் முன்னாடி படம் பார்த்தேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா எல்லாரும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் ஸோ குட். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு பெரிய நம்பிக்கையோட இருக்கேன். அண்ட் இதில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. தீபக் சார் அவர் கேட்டது ஒன்று கொடுக்கறது ஒன்று, பட் ஸ்டில் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணார். ஆர்ட் டைரக்டர் மோகன் சார், ஆஃப்ரோ டெய்லி ஒரு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிரேம் சொன்ன மாதிரி டெய்லி 3 வாட்டி அவரை கால் பண்ணி திட்டிட்டு இருக்கேன். பரத் பிரதர் எல்லாருமே வந்து சிஜி டிபார்ட்மெண்ட், சிஜி ஹரி எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து மிகப்பெரிய சப்போர்ட் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. டெஃபினெட்லி. ஏன்னா இது ஒரு நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். அண்ட் ஃபைனலி எஸ்டிஆர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஏன்னா இப்போ நான் அவருக்கு சந்தான சார் வந்து அவர் கூப்பிட்டோன்னா அவர் அக்செப்ட் பண்ணி வந்துவிட்டாரு. இட்ஸ் ரியலி வெரி கைண்ட் ஆஃப். ஏன்னா நாட் எவ்ரிபடி எல்லாருமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் எஸ்டிஆர் பிரதர் இஸ் ஆல்வேஸ் கிரேட். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் கமிங். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். May 16th ரிலீஸ் ஆகுது. அண்ட் எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படத்தினுடைய எங்களுடைய தில்லி துட்டு 1, 2 அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ரைட்டிங்ல ஸ்கிரிப்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு குருவா இருந்து உதவி பண்ணியது திரு இந்திரா சௌந்தரராஜன் சார். அவர் இப்போ இங்கே இல்லை, இறந்துட்டாங்க அவரு. ஸோ அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. இருந்தாலும் அவருடைய ஆன்மா எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களோட இருந்து சப்போர்ட் பண்ண நம்புகிறோம். ஸோ அவருக்கு இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்தினுடைய விழாக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர். ஸோ அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அதாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இவ்வளோ இல்லை. ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன், காதல் அழிவதில்லை படத்தில். அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இது நடுவில் வந்து மூஞ்சது இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு, நீயும் நானும் கூல் சுரேஷனும் அவரோட போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பார்த்துட்டு இது பண்ணாரு. அதுக்கப்புறம் மன்மதனில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ். மன்மதனில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டு இருக்கேன். அதில் வந்து அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ளே வருவார். வந்த உடனே நான் வந்து வாங்க இந்த மாதிரி என் பேரை கேட்பாரு, இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும். இதுதான் சீன். நான் ரெடி ஆகிட்டேன், நான் ரெடியாக இருந்தேன். அப்புறம் அவர் வந்தோடனே சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் டவுட் ஆகிட்டு, என்ன ஏதாவது ஆளுகளை மாத்துறாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு போயிட்டு மெதுவா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீ லொல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம், உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கு, அதுக்காக யோசிச்சுட்டு இருக்க, சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். உடனே நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸா தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை லொல்லு சபா டிவியில் ரீச் இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஒன்று பண்ணலாம், நான் வந்தாலும் உன் பேர் கேட்குறேன், உன் பேர் என்னன்னா, அப்போதான் வச்சோம் பாபின்னு வச்சோம். உன் பேர் என்னன்னு கேட்குறேன், நீ வந்துட்டு பாபின்னு சொல்லி நான் எக்கோவில் வந்து ஒரு 3 இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீனுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னாரு.
நல்லா இருந்துச்சு. அவருக்கு என்னன்னா என்னை காட்டும் போது ஒரு கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றதுக்காக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை இப்படி ஒன்று பண்ணலாமா, என்ன நீங்கள் கேளுங்க, நான் வந்து 3 தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைலாக் சொல்லுங்கள், அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஒன்று அவரும் சிரிச்சுட்டு சரி நல்லா தான் இருக்குது, ஆனால் பில்டப்பாக இருக்காது, ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு டைலாக்கு அவர் வந்து என்கிட்ட கேட்பார், உன் பேர் என்னன்னு. நான் ஒன்று பாபி பாபி பாபின்னுவேன். ஒன்று அவர் பாபி பாபி பாபின்னு, டேய் ஒரு பாபி தான்டா என் பேர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பில்டப்புக்காக 3 தடவை சொன்னோம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் என்னோட ஃபஸ்ட்டு சீன் அவரோட ஆரம்பிச்சது. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தியேட்டரில் ஸ்க்ரீனில் எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும், அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ணுற STR 49லையுமே என்கிட்ட என்ன சொன்னார்னா, டைரக்டரை கூப்பிட்டு சாண்டாக்கு என்ன வேணும், சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும், சாண்டாக்கு என்ன பண்ண முடியும், அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார். அன்னைக்கு கூட வீட்டில் போய் மொட்டை மாடியில் பார்த்து ஒரு 3 hours டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப நன்றி நீங்கள், ஐ லவ் யூ ஆல் த டைம். அதனால எனி டைம் எப்பவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பாக நிற்பேன். அது எதுவாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அது நிச்சயமாக இந்த வருஷம் STR 49 நீங்கள் பார்ப்பீங்க. சொல்லி ஆரியா முறைக்கிறான், ஏண்டா நாங்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சத்யம் தேட்டரை புக் பண்ணா நீ பேசிட்டு. அடுத்தது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆர்யா. ஸோ ஆர்யா தான் எனக்கு தெரியும், ஆர்யா தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்களை கொண்டு வந்தது. கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பராக போச்சு. அப்போ ஆர்யா வந்து ஒருத்தர் சொன்னாங்களே, கிஷோர் எங்க, அவர் கிஷோர் வாங்க வாங்க, இவர் தான் கிளாரிட்டி கிஷோர். இவர் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான். இவரை ஃபர்ஸ்ட் கேட்டோன்னா என்ன சார்னா, அவர் வந்து ஒன்றும் இல்லை சார், எனக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னாரு. நான் உடனே சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கட்டுன்னு வச்சுங்களேன், வெள்ளை பேப்பரா இல்லை ப்ரௌன் பேப்பரான்னு. வெள்ளை பேப்பர் கோடு போட்டுதா போடாதா, கோடு போட்டது, இப்படி போட்டதா இப்படி போட்டதா, சரி இப்படி போட்டது, சரி போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு A4 ஷீட் வேணுமா சின்னதாக வேணுமா, இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளாரிட்டி. இதுக்கு எண்டே கிடையாது. நான் சொல்லுவேன் சார் நீங்கள் அதெல்லாம் ஒரு பேப்பர் கொடுங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது கூட தான். ஆனால் அது நல்லா இருந்துச்சு, ஏன்னா பிஃபோர் பேப்பரில் நம்ம எல்லாத்தையும் கிளாரிட்டியாக பண்ணதுனால இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. ஸோ அவருக்கு முதல்ல நன்றி, ரொம்ப தேங்க்யூ சார். கிளாரிட்டியாக இருக்கா பேச்சு? ஸோ அதுக்கப்புறமா ஆர்யா என்னுடைய நண்பரில் இந்த உயிர் நண்பன் அப்படின்வாங்களே அந்த மாதிரி. நாங்கள் கல்லூரியின் இல்லை காசு கொடுத்துருக்காங்க சொல்லி தான் ஆகணும். அதாவது கல்லூரியின் கதை படத்துல நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம். ஃபர்ஸ்ட் படத்துல நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ வந்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸாக பெங்களூர்ல இருந்து ரிச் கேர்ள்ஸ் கூட்டு வந்து நடிக்க வைப்பாங்க, அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸா. அப்போ எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு 2 படம் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, பெருசாக எனக்கு தெரியாது வெளியே. ரெண்டாவது அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. ஆர்யா தான் ஹீரோ, அவன் அறிந்து மரியாமல் நடிச்சு முடிச்சிருக்கான், ஆனால் ரிலீஸ் ஆகலை. ஸோ நாங்களாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம், எங்களுக்கு கேரவன் கிடையாது. அப்போ அவங்கெல்லாம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்கும்போது நான் ஆர்யா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில். நீங்கள் யாருமே ஒன்று ஆர்யாவில் என்னது இவரு யாருன்னு கேட்டிங்களா, இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார், சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். ஒன்று அவங்களாம் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா, எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். ஒன்று அந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி டவுட்டாக என்ன பார்த்தாங்க. பார்த்தோன்னே டக்குன்னு ஆர்யாவில் வச்சா அவங்க டவுட்டாக பார்க்குறாங்க, டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா. ஏய் என்னடா சம்மந்தமே இல்லாம காமெடி சூப்பர் ஸ்டார் இப்ப காமெடி பண்ணுன்ற மச்சம் பண்ணு தப்பாயிடும் நீ பண்ணு அப்படின்னா. சரி நானும் அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்ப இருக்க ஹீரோஸ்ல டான்ஸ் ஆன அப்படின்னு ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் சிரிக்கல, மச்சான் 10 இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னா. இதுதான் நாங்க VSOP கூட வச்சிருந்தோம். ஒன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறதுக்கு. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா அவன் ஹீரோயினா நான் ஹீரோவா நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியானு அந்த பொண்ணு முன்னாடி போய் டான்ஸ் ஆடின காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது, இல்லை சார் அவனை வந்து ப்ரூவ் பண்ண. நான் சொன்ன மச்சான் ப்ரூவே பண்ண வேணா, என்னை விட்டுரு, நான் காமெடி இல்லாம கூட போறேன்ட்டு. அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றதை அவன் விடவே இல்லை. சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்துல. நான் லிங்கால நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார் ஆர்யா தான் போட்டான்னு. நீங்க சொன்னாங்களா போட்டிருப்பான் அப்படின்னாரு. சார் சத்தியமா நான் சொன்னேன் சார், அதாவது என்ன எந்த லெவல்ல மாற்றிருக்கா சார் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே லைஃப். இப்போ ஒரு மேட்ரு சொல்ல போறேன், அதை கேளுங்க. என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான், ஆர்யாவுக்கு பிடிச்சி போச்சு, ஆர்யா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான்.
சொல்லி முடிச்சுட்டு 6 month ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வடக்குப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்கே நான் தான் இங்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் ஆர்யா வந்தான், அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க, ஆர்யா கேட்டுட்டான். நான் இந்த இன்பிட்வீனில் ஒரு இடம் வாங்கினேன், இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் மூவ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு, தான் போக போகிறோம் அப்படின்ட்டு. ஆர்யா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால், மச்சான் இந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா, அங்கே ஒரு வீடு இருக்குது, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி எங்கே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தான். வந்து மச்சான் படம் சூப்பராக, அது கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை, செம்மையாக பண்ணிடலாம். சரி இது மாதிரி இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன்னா பார்த்துட்டு இல்லை, என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சான், அவன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சான் இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். நான் இன்னும் ஷாக் ஆகி, மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டெல்லாம் சொல்லிட்டேன், இதை ரெனோவேஷன் பண்ணுறோம், இடிச்சா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல, ஏய் கம்பெனி நீ ஏதாவது ஒன்று இப்படிதான் பண்ணு வேடா கூடமா, அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, வீட்டை இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் உனக்கு அனுப்புகிறேன், இந்த வீட்டை வந்து இடிச்சு ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டேன். உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணா, ஒரு பாய் ஒருத்தர் வந்தார். சண்டே நைட் இது நடக்குது, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடிச்சு தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா ஒய்ஃபும் போய் விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா போயிட்டு வீட்டை காண சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க, அந்த தெருவு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்ற மாட்டேன், வீட்டை காணுமா, இல்லைம்மா நான் வந்து சொல்றேமான்ட்டு. அம்மா இல்லைம்மா ஆரியா வந்தா அன்னைக்கு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசாக காட்டலாம் நல்லா வரும், நான் சொன்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்னா. உடனே எங்கள் அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்க 2 பேரும் படத்துல கூட அப்படி பண்ணுவீங்க, நிஜமா பண்ணுவீங்க, ஒரு வீட்டை இடிச்சுட்டு கிரவுண்டா வச்சு. ஸோ இந்த லெவல் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா என்னன்னா இதுல ஒரு விஷயம் நான் சொல்றது, 2 பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரி கதையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது. சினிமாவில் இப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது. எதுவாக இருந்தாலும் தைரியமா பண்ணுவோம். ஐயோ அது அப்படி ஆயிடுமோ, ஐயோ இப்படி ஆயிடுமோ, இப்படி பண்ண அப்படி ஆயிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. வாழ்ற வரைக்கும் ஜாலியா வாழ்வோம், நல்லபடியா வாழ்வோம், இன்னும் வரதை பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்யாவை இங்க ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசரா நிக்க வச்சிருக்கு, என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல வச்சிருக்கு. ஸோ நான் 2 பேரும் பயந்ததே கிடையாது. இந்த படம் நீங்க சொன்ன மாதிரி ஆர்யா சொன்ன மாதிரி என்னோட பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்றதெல்லாம் வந்துட்டு வேற யாருன்னா இருந்தாங்கன்னா என் வீட்டு வாசலே தான் படுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு. ஏன்னா ஆர்யா சொன்னது, நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கமிட் ஆகாத, ஃப்ரீயா பண்ணு, உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, அதுக்காக இறங்கி இந்த படத்துல வேலை செஞ்சிருக்கேன். நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஆர்யாக்கு நான் திருப்பி தருவேன், மிகப்பெரிய வெற்றி படமா அது இருக்கும். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த், பிரேமானந்த். ஸோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு தான் சொல்லுவேன். சொன்னா அதை பல லேயர்ல சொல்லுவான். டிடி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் தான், ஆனால் ஹாரருக்குள்ள ஒரு கேம் ஷோ இருக்கும், கேமுக்குள்ள ஒரு பணம் திருட்டு போற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ இப்படி த்ரில்லரு, அட்வென்ச்சரு, அதுக்குள்ள கேம், இப்படி நிறைய மல்டி லேயர்ஸ்ல ஒன்று பண்ணுவான். அந்த மாதிரி தான் இந்த கதையும். இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்க யாருக்குமே தெரியாது, ஈவன் ஆர்யா கூட சரியா தெரியாது, யாருக்கும் நடிச்சவங்களுக்கு தெரியாது. இதை எடுத்து முடிச்சு பார்த்தா மட்டும்தான் அது புரியும். ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக கிளியராக அவ்வளோ காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணுவான். ஸோ அந்த விதத்தில் ஆனந்தை நான் பாராட்டுறேன். ஆனந்துக்கு மனமார்ந்த நன்றி. ஆனந்த் கூட ஆனந்த் சொன்ன மாதிரி முருகன் எங்க அவனை மேலே தூக்குங்க, அவன் வந்து அந்த வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி பண்ணுவான், அப்படியே தூரமாக நின்று கை காட்டுவான், ஃபீல் பண்ணுவான். ஆனால் வந்து அப்புறம் கேட்பான், என்ன சொல்லவே இல்லை அப்படின்னு. வா மேலே வா வா இல்லை சொல்லியாச்சு உன்னை பற்றி, மேலே வா. இவன் தான் அங்கே ஓரமாக நிற்கிறான் பாருங்க, அதாவது வந்துட்டு இந்த கேட் ஓரம். ஸோ என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நான் ஜெயிக்கிறது அவனுடைய வெற்றி மாதிரி நினைப்பான். இதில் வர எல்லா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இவன் பண்ண ஒரு விஷயம்தான், டீம் ஒர்க்கு. ஆனால் இவன் பிடிச்சிருக்கான். ஸோ அப்புறம் சேது நீ மேடைக்கு வா, சேது வா பரவாயில்ல வா, என்ன ட்ரெஸ் போடலையா வா. ஸோ சேது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க 2 பேருடைய ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ டீம் ஒர்க் சேது. ஸோ இவங்களுக்கு இந்த நேரத்தில் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பி டீம் இருக்காங்க, குணாமான், சுந்தர், விஜய், சரவணன், தானிஷ். ஸோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி.
அதுக்கப்புறமா இதுல நடிச்ச எல்லாருமே நம்மளுடைய நிழல் ரவி சார், கஸ்தூரி மேடம், யாஷிகா ஆனந்த் அண்ட் கின்ஸ்லி, மாறண்ணன் எல்லாரும் படத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. மாறண்ணனுக்கு ஒரு டிவி காமெடி இருக்கு, கண்டிப்பா செம்மையா இருக்கும். அது கின்ஸ்லிக்கு ஒரு தலைகீழ நடக்கிற காமெடி இருக்கு, மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்கு, அண்ட் நிழல் ரவி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்கு. ஸோ யாஷிகா ஆனந்துக்கு ஒரு பாட்டில் காமெடி இருக்கு, நம்ம கஸ்தூரி மேடம்க்கு ஒரு புக் காமெடி இருக்கு. இப்படி நான் சொல்ற மாதிரி இந்த காமெடிலாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தியேட்டர்ல கண்டிப்பா பயங்கர கிளாப்ஸ் வரும், நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருக்குமே காமெடி வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் கேமராமேன் சார் தீபக் சார், எங்களுடைய டீம் அவருடைய வேரியேஷன், நாங்கள் லைனாக ஹாரர் படம் பண்ணாலும் அவரோட அதில் ஒவ்வொன்றுத்துலையும் ஒரு வேரியேஷன் காமிச்சிக்கிட்டே இருப்பார். ரொம்ப பொறுப்பானவர், ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார், ரொம்ப செலவு பண்ணாமல் கரெக்டாக பண்ணுவார். ஸோ ரொம்ப என்னை அழகாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய டீம் பாலாஜி, கார்த்தி அண்ட் கிளின்டோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் சார் வந்துட்டு ஒன்லி ஒர்க்கு மட்டும் இல்லை, அங்கே நிறைய ரோப் ஷாட்லாம் போயிட்டே இருக்கும்ல, கேமராவில் தான் இருப்பார். கட்டு சொன்னோன்னே டக்குன்னு கேமரா விட்டு ஓடி வந்து ரோப்லேயும் வரும்போது அவர் கை கொடுப்பாரு. இல்லை சார் சிரிக்கிறார் பாருங்க, ஏன்னா ஹீரோயினுக்கு தான் கொடுத்தாரு. கை கொடுத்துருந்தோம்னா ஆனால் ஹீரோயினுக்கு, எங்களுக்கு இல்லை. ஸோ ரொம்ப நல்ல மனிதர். அடுத்தது நம்ம ஆர்ட் டைரக்டர் மோகன் சார். ஸோ அவர் என்னன்னா நாங்கள் ஒரு 4-5 செட்டு போட்டோம் கோகுலம் ஸ்டுடியோவில். செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாரிட்டி கிஷோர் சார் இருக்கார் இல்லையா, எல்லா செட்டையும் பிரித்து மாற்றி திருப்பி அதையே பெயிண்ட் பண்ணி இப்படி காட்டுங்கன்ட்டாரு. ஸோ அவர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டார், டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஷனு. இப்போ 4 சைடு செட்டு போட்டார் இல்லைங்களா, 4 சைடு திருப்பி அவர் திரும்ப கலர் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி மாற்றி பண்ணிட்டாரு. நாங்கள் வந்தோடனே காட்டுறாரு, வழி இல்லை போகிறதுக்கு, சுற்றி கிணறு மாதிரி இருக்கு. என்னடா இது எப்படி சார் இருக்கு போகிறோம்னா, ஏணி போட்டு ஏறி உள்ளே போய் பார்த்துட்டு திருப்பி ஏணி போட்டு ஏறி வெளியே வந்துருங்க, அதுக்கப்புறம் நமக்கு எங்கே வழி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலில் ஒர்க் பண்ணார். ஏன்னா நாங்கள் காமெடி செட்டுக்குள்ளே பண்ணும்பொழுது இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இதை இடிங்க அப்படின்னுவோம். ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவரோட டீம் அவரும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஒர்க்குமே செட் ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மோகன் சாருக்கு நன்றி. அந்த இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஆஃப்ரோ, மிகப்பெரிய பலம், ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமே அதனுடைய மியூசிக்னுவாங்க. இப்போவே இந்த சாங்கு கோவிந்தா சாங், அப்புறம் இன்னொரு சாங் ரெண்டுமே நல்லா ஹிட் ஆகி வைரலாக போயிட்டுருக்கு. ரீ ரெக்கார்டிங்கில் ஆஃப்ரோக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கிளாப்ஸ் பண்ணுறாம ஒரு 4 இடம் இருக்குது. ராஜேந்திரன் சாருக்கு ஒன்று வாசிச்சிருக்காரு, அந்த இடம், இன்னும் ஒரு 3 இடம் இருக்குது. பிட்டு சாங் ஆனால் செம்மையாக இருக்கும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்டு ஹீரோயின் கீதிகா. ஸோ ஆனந்த் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே வரும்பொழுதே அவங்க எல்லா காஸ்டியூம்ஸு, பெடிக்யூர், மெனிக்யூர், ஹேர் வாஷ் எல்லாம் பயங்கரமாக வந்தாங்க. வந்த உடனே இப்போ எங்களுக்கு என்ன காஸ்டியூம்னோடனே அந்த தலையெல்லாம் அழுக்காக்கி கையெல்லாம் அந்த கரியில் போட்டு பெரட்டி அழுக்கு கவுனை கொடுத்து அப்படி தான் எடுத்தோம். பட் ஆனால் அவங்க வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க. உடனே மூட் அவுட் ஆகி ஐயோ என்ன இப்படி இருக்கம்லாம் இல்லாமல். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 வேரியேஷன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஜெசிகா, ஹர்ஷினி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எடிட்டர் பரத், என்னுடைய படத்தில் நாங்கள் எழுத ஆரம்பித்த பேப்பர்ல இருந்தே கூட உட்காந்து கட் பண்ணிட்டு இருந்தார் எடிட்டிங். ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த டீம், என்னுடைய டீம் குஷி, ககன் அண்ட் மகேஷ், இளங்கோ, இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தினுடைய மெயின், அதாவது வந்து டிடி தில்லிதுட்டு 1, 2, 3 இதெல்லாம் பார்த்துருக்கேன். டிடி ரிட்டர்ன்ஸ் அதே டீம் எல்லாம் பார்த்துருக்கேன். இதில் என்ன புதுசு, இதில் நம்ம என்ன பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கௌதம் மேனன் சார், ஜிவிஎம் சார் இருக்காங்க, அண்டு செல்வராகவன் சார் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருமே ஹாரர் ஜானரில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவங்க 2 பேருடைய போர்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் ஸ்டண்ட் மாஸ்டர் செல்வா அண்ட் ஹரி மாஸ்டர் அவர்களுக்கும், டிசைனர் தினேஷ் அண்ட் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய சண்முகமூர்த்தி சார் அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படத்தின் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்க சிடிவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸோ எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன், நம்ம ஒன்று ஜெயிக்கிறோம், ஒருத்தர் ரொம்ப உச்சத்துக்கு போகிறான், இல்லை லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு உயரத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால், நான் ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் கூட சொல்லுவேன். ராமரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் அதுக்கு காரணம் ராமர் மட்டும் இல்லை, அதில் அவர் கூட இருந்து அவரை பற்றி பேசின சீதா அண்ட் லக்ஷ்மணன், விபூஷணன், பரதன், ராவணன், இப்படி எல்லா கேரக்டருமே சேர்ந்தது தான் அந்த ராமன் அப்படின்ற ஒரு எலிவேஷன். அந்த மாதிரி யாராக இருந்தாலுமே வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு உயரத்துக்கு போகிறான்னா அவன் மட்டுமே இல்லை, அவனோட டேலண்ட்டை மட்டுமே காரணம் இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே காரணம். அப்படி
என்னை சுற்றி இருக்கிற இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அப்புறம் அண்ணே ஏதோ சிரீஷ் நண்பர் அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நட்பெல்லாம் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் நினைப்பேன். என்னுடைய முதுகெலும்பா இருந்து என்னுடைய டீம் எனக்காக எழுதிட்டு இருக்கிறது, இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த STRல இருந்து இன்னைக்கு நான் இங்கே ஹீரோவா இந்த படத்தில் நிற்கிறதுக்கு காரணமா இருக்க ஆர்யால இருந்து மாறன்ல இருந்து எல்லாருமே அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ். ஸோ ரொம்ப நிறைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. பர்சனலாக ஃபோன் பண்ணி இது இப்படி சொல்லுங்க, இது பண்ணுங்க, செய்யுங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்றது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக ஒன்று ஒர்க் பண்ணால் நம்ம குடும்பம் ஃபர்ஸ்ட் ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கணும். ஸோ என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ், அவங்களுடைய அன்பும் அரவணைப்பும். அப்புறம் 12 வருஷம் கழிச்சு ஒருத்தன் படம் வந்து அந்த காமெடியை ரசிக்கிறீங்கன்னா என் மேல அளவு கடந்த அன்பு வச்சுட்டு இருக்கிற என் உயிரினும் மேலான அன்பு சொந்தங்களாகிய என்னுடைய ரசிகர்கள் நீங்கதான். ஸோ உங்களுடைய இந்த ஒரு அன்பும் மிக முக்கிய ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஃபங்க்ஷனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய சொந்தங்களை கூட்டின்னு வந்திருக்கேன். மாமா, அக்கா, அண்ணன், சித்தி, அத்தை, மாமான்னு. ஸோ அவர்களுக்கும் எல்லா குட்டீஸ்க்கும் இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். May 16th ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக படம் உங்கள் எல்லாரையும் மிக மிக பெரிய லெவலில் திருப்திப்படுத்தும். நல்ல காமெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. டிடி ரிட்டர்ன்ஸை விட ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது. அதை வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமாக நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. என் காசாக இருந்தால் பரவாயில்ல, நண்பன் காசு. ஸோ அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, மற்றும் வேற யாரும் நம்ம மதன் டீம், மதன் அண்ட் பரத், என்னோட டீம் ப்ரொடக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா பரத், கிஷோர் அண்ட் தேவ் அண்ட் கிருஷ்ணா, ஜெய். ஸோ அவங்களுக்கும் இப்படி எல்லாரும், மற்ற யார் பேர்லாம் நான் விட்டுருக்கேன்னு தெரியல, எல்லாருக்கும் ஸோ எல்லாருக்கும் மனமாத நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். May 16th மறக்காம தேட்டரில் போய் பாருங்க. டிடி நெக்ஸ்ட் லெவல். கண்டிப்பாக இந்த டிடி ரிட்டர்ன்ஸ், அதுக்கு முன்னாடி படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சந்தானம் நம்மளுக்கு தெரியும், நண்பர் எல்லாம், அதெல்லாம் மீறி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரசிகன். நான் வந்து அப்படிதான் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன். ஸோ அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓரம் வச்சிருவேன். நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனா அந்த படம் எப்படி இருக்கு அப்படிதான் நான் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும் வகையில் ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கு. எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ், அவரோட டைமிங், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெய்லரில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா, நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். என்னன்னா, சந்தானம் படம் வேற யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஓகே, பட் இது என்னன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட, ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் பெட்டராகவே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். படத்தோட டைரக்டர் பிரேம், என்னன்னா சந்தானம் சொல்லியிருப்பாரு, இந்த 3 பேர் அவரு கூட ஒரு டீம் இருப்பாங்க, பிரேம், முருகன், சேது எல்லாரும் இருக்கீங்க. ஸோ பேசிக்கா என்னன்னா, இப்போ இவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றது வந்து மன்மதன் அந்த டைம்ல எல்லாம் வந்து என்னன்னா, நான் சீன் பேசிடுவோம், பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்ட ஓகே இதான்ப்பா இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேஷுவலாக கேரவனுக்கு போவோம்ல, பார்த்தா தூரத்தில் ஒரு 3 பேர் நின்று பயங்கரமாக ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானுங்க. யாரா இவனுங்க, யார் உள்ள விட்டது, இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைடில் நின்று ஏதோ பயங்கரமாக பேசிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். திருப்பி ரிட்டர்ன் வரும்போது படத்தோட டைலாக்லாம் பேசிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க படத்தோட டைலாக்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு, யாரு இவனுங்க நம்ம டைலாக்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டோன்னதான் சந்தானம் சொன்னது,
இல்லை சார் நம்ம டீம் தான், பசங்க தான், ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அன்னையில இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு. ஒரு துளி கூட குறையில. இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல வந்து பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி போன படமும் பண்ணாரு. நான் இப்போதான் பேசிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வாழ்த்துக்கள் பிரேம். அப்புறம் ஆஃப்ரோ மியூசிக் டைரக்டர், அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, மியூசிக் டைரக்டர்ஸ்னா நம்மளுக்கு பொதுவாக எப்படி தெரியும், அவங்க மியூசிக் பண்ற இதை வச்சு நான் இந்த மாதிரி மியூசிக் பண்றேன் சார் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆஃப்ரோ அப்படின்னா டேலண்ட்ஸ், அந்த புது டேலண்ட்ஸை வந்து எப்படியாவது கொண்டு வரணும், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி வெரி கிரேட் பிரதர். உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். அண்ட் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமாவில் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் மாறன் சார், மன்மதன்ல அவர் சொன்ன மாதிரி ஒரு ரோல், ஏதாவது ஒரு ரோலில் அவரை ஒரு படத்துலேயாவது நடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், மிஸ் ஆகிட்டே இருக்கும். பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா, அதை வந்து என்னால் பண்ண முடியாததை என் நண்பன் சந்தானம் பண்ணுறாரு. ஸோ தொடர்ந்து அவர் படங்கள்ல அவரை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் நீங்கள் நடிக்கணும் சார் நம்ம படத்தில். அண்ட் ரெடின் கிங்ஸ்லி, அவர் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கோலமாவு கோகிலாலேருந்து தான் தெரியும், எனக்கு வந்து வேட்டை மன்னன்லேருந்தே தெரியும். அந்த படத்தில் வந்து இவரோட சீன்ஸுக்கு வந்து இவரோட டைலாக்ஸ்லாம் பார்த்துட்டு நெல்சன் கிட்ட சொல்லுவேன், நீ வேணா பாரு, ஒரு பெரிய காமெடியான வரப்போறாரு. நெல்சன் வந்து சிரிப்பான். இப்போ என்னன்னா, நெல்சன் எந்த படத்துலையுமே இவர் இல்லாமல் எடுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் தில்லுக்கு நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 2 அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க, நம்ம ரவீனா நடிச்சிருக்காரு, எல்லாருக்கும் கஸ்தூரி மேம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், எனக்கு எல்லாமே ஓகே, காமெடி மோட்டர் ராஜேந்திரன் கலக்கியிருக்காரு, எல்லாமே ஓகே. ஆனா எங்க டைரக்டர் கௌதம் மேனனை வந்து நீங்க இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு விஷயம் மட்டும். பட் எனிவே வாழ்த்துக்கள். படம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சந்தானம் பத்தி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆமா தேங்க்யூ ரொம்ப நன்றி. லவ் யூ டூ. ஸோ சந்தானம் பத்தி சொல்லணும்னா ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே நான் எங்கேயாவது வெளில போகும்போது என்ன பார்க்கும்போது ஏதாவது டிஸ்கஷன் வரும், சினிமா பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்போம். அப்போ எப்போ பேசினாலுமே எல்லாரும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் நீங்க எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பட் தொடர்ந்து உங்களை பத்தி வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது வந்து சந்தானம் தான் சார். அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எந்த மேடையாக இருந்தாலும் சரி, எங்க அவரை பத்தி அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை வந்து மென்ஷன் பண்ணாம அவர் இருந்ததே இல்லை. அது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், அதுதான் அவருடைய கேரக்டர். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புறேன், ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம், ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க. இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப் ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம மீறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா, அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுடைய கேரக்டர் இதுதான். எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும், நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து ஒரு இதுவா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது.
ஸோ இதுல இருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவர் எனக்காக அவர் சொல்லலை, அவர் உண்மையிலே அதான் அவருடைய கேரக்டர். மறக்காம அவர் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க. ஸோ அது அவருடைய கேரக்டரை காட்டுது. அண்ட் சந்தானத்தோட பெரிய ப்ளஸ் வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் மட்டும் இல்லை, அவருடைய ஃபேமிலி. ஸோ பசங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் சின்ன குழந்தைங்களா பார்த்தேன், இன்னைக்கு எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சந்தானம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு குணம் அவர் வந்து மாறாம இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு அவரை வந்து மேலும் மேலும் உயர வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல், சந்தானத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலா இருக்கும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் STR 49, ஸோ திருப்பி ஒரு காம்பினேஷன் வர வருது. ஸோ என்னன்னா, இதுக்கு இந்த STR 49ல சந்தானம் அப்படின்றது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பெரிய படங்கள், இப்போ ஒரு ஹீரோ படம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் பண்ற படங்கள்ல எல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்ரெசிவான படங்களா இருக்கு. ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியா சாஃப்டா ஃபீல் குட்டான படங்களும் நிறைய வரணும். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம எடிட்டர் நினைக்கிறேன் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தேன், அவர் வந்து இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்தது படம். அந்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, சந்தோஷமா ஹாப்பியான படங்களும் வந்து நிறைய வரணும். அது வந்து சந்தானம் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப நாள் மிஸ் பண்றோம். ஸோ அவர் வந்து படத்துல ஹீரோவா நடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆரியாவோட இருக்கட்டும், இல்ல நானா இருக்கட்டும், அவருக்கு பிடிச்ச டைரக்டர்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறைய படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில அவரை கேட்டுக்கிறேன். ஒரு ஆரம்பமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணா போதுங்க, அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டாரு, அவர் எனக்காக கண்டிப்பா வருவாருன்னு தெரியும். அதே மாதிரி அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணோன்னே எனக்கு தெரியும் ஆடியோ லான்ச் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து எங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்கு. அதனாலதான் நானும் அவர் வந்து தேவையில்லாம எதுக்கும் கூப்பிட மாட்டேன், அவரும் என்னை வந்து தேவையில்லாம இது பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டா வந்துருவாரு. அதே தான் நான் சரி நம்ம கூப்பிட்டா சந்தானம் வந்துருவாரு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து இனிமே நீங்க அதிகமா சந்தானத்தை வந்து நிறைய படங்கள்ல இனிமே பார்ப்பீங்கன்னு நம்பலாம். ஸோ இந்த டீமுக்கும் வர May 16th ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.